இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் ஐப்ரோங்கிறாங்க. இப்போதான் டீயை போட்டேன், வீட்டுக்கு வந்தேங்க வயசு வந்து டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஐப்ரோன்னு ஃபோன் வருது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், தலை பின்னலான்னு பார்த்தேன், தலை பின்னுறதுக்கு டைம் இல்லை, அதனால அக்கா அப்படியே கிளம்பிட்டு. எப்படி இருக்கேன் அக்கா? சூப்பராக இருக்கானா? தண்ணி குடிப்போம். டீ முடிஞ்சா அப்படியே குண்டாவோட ஊற்றிக்கலான் இருக்கேன், அப்போதான் வந்து டைம் சரியாக இருக்கும். வாங்க போய் அங்கே உட்காந்து குடிப்போம். எனக்கு இப்படி மெல்லமாக குடிக்கணும்னு தான் ஆசை. மறைந்திருந்து பார்க்கும் மரமும் என்ன சத்தம்? பாட்டை கேட்டு யாரோ உதைக்கிறாங்க, கத்தாத அப்படின்னு. அந்த சிலை அழகா இல்லை இந்த காயத்ரி அழகா அப்படின்னு சும்மா பாடினேன், யாரும் கோச்சுக்காதீங்க சரிங்களா? வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம். இப்போதான் இந்த டீ சுடும், போய் காத்தோட வச்சு குடிக்கலாம். ஆமாம், அப்படியே இந்த இடத்துல மட்டும் ஒரு பின்னை குத்தி லைட்டாக குத்திட்டேன். பின்னி போடலான்னு நினச்சேன், இந்த ட்ரெஸ்க்கு பின்னி போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் வெளியே பாருங்கள் எப்படி இருக்கு, சமைக்கி விட்டார்ல மழை அப்படியே பட்டுன்னு அடிச்சிச்சு. கடைக்குள்ளே வந்துட்டேன் காய்ஸ், கடைக்குள்ளே வந்துட்டேன். சின்ன லைட் மட்டும் போட்டு விட்டு போயிருந்தேன், ஒரே ஒரு லைட்டு மட்டும் மேலே மட்டும் தெரியுதா, இந்த லைட்டு மட்டும்தான் எரியும் எப்பயுமே வீட்டுக்கு போகும்போது. சரி ஓகே, வெள்ளிக்கிழமை நாளாவது இந்த லைட்டு மட்டும் தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் இல்லாத இடத்துல நம்ம வந்து சும்மா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் கம்மியாக செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நம்மளே கண்ட்ரோலாக இருந்துக்கணும். வெளி லைட் எப்பயுமே எரியும், டியூப் லைட். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு அது என்னது கரண்ட்டு கம்பம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு லைட் இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது, வரிசையாக லைட் இருக்குது. அதனால் கடைக்குள்ளே வந்து கம்மி லைட் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் வந்தாங்கன்னா ஃபுல் லைட் போட்டுக்குவேன் சரிங்களா? கஸ்டமர் வந்தாங்கன்னா ஃபுல் லைட் எரியும்.
இந்த மாதிரி கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா ஹெவி லைட் போடுவேன். இந்த லைட்டு இந்த சைடில் இருக்க லைட்லாம் போட்டேன்னா இன்னும் ஹெவியாக தூக்கும். ரோட்டில் போகிறவங்களாம் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. போடவா நானே டம்மியாக தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குல்ல. கஸ்டமர் வந்துட்டாங்க. எவ்வளோ மட்டும் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. எவ்வளோ தான் 30. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். லைட்டிங்கில் பயங்கரமாக தெரியும்ல. நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். அக்கா வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து மணி என்னவா இருக்கும் 7 மணின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ஃபோன் வருதுங்க. சாரிங்க, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்றேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கஸ்டமர் எல்லாத்தையும் அமுச்சு விட்டேன். மணி வந்து 8:30 மணி ஆயிடுது. அக்கா வந்து இன்னைக்கு பீ கேப்பி. மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு காய்ஸ். தூருது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு போட்டு காட்டலான்னு 2 டைம் ஆன் பண்ணேன். 2 டைம் கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஐயோ போர்டு சாய்ப்பு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 4 ரீல்ஸ் எடுக்க போகிறேன். ரீல்ஸ் எடுத்துகிட்டு கடையை சாத்திட்டு கிளம்பலாம். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். மதியானம் வச்ச சாப்பாடே இருக்குது. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்துங்கிற வேலை தான். இன்றைக்கி வந்து மதியானமே துணியும் துவைச்சிட்டேன். என் துணியும் மட்டும் தான் துவைக்கிறேன்னா அதனால் மிஷினில் போட்டு சுத்த விட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த வேலையும் இல்லை. ஸோ செம ஜாலி. சரிங்களா, துணி துவைக்கிற வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். சேம் இன்றைக்கி வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்மளோட குளிர் பொழியும் வந்து நல்லா வெயிலில் போட்டு காய போட்டு எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே நான் நினச்சதோட சூப்பராகவே நடந்துருச்சு. சரிங்களா, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் நைட். எல்லோரும் தூங்குங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நாளைக்கு. சரிங்களா, இன்றைக்கி தான் போய் தூங்க போகிறேன். அக்காவோட காஸ்டியூம் எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப வேக்குது. இவ்வளோ நேரம் வேக்கல. ஒரு ரீல்ஸ் பண்ணேன், அதில் கொஞ்சம் லைட்டாக வைக்குது. சரி ஓகே, பரவாயில்ல. எல்லோரும் சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 10 மணி ஆயிடுச்சு. நீங்களும் போய் தூங்குங்க. நானும் வந்து சாப்பிட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு நல்ல விலாகாக எடுக்கிறதுக்கு இல்லை நல்ல வீடியோவை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, சரி ஓகே, பாய். எல்லாத்துக்கும் குட் நைட்.